ரொம்ப பேசிட்டீங்க, தொண்டை வறண்டு போயிருக்கோம். இளநீ கடைக்காரனே, அந்த 3 இளநியும் இவருக்கே கொடுத்துரு. காசு நாங்க கொடுத்துறோம், வாச்சிட்டு போலாம். டேய் மாப்ள, லஞ்ச் பிரேக் முடிய போதுடா, இன்னும் போன் வரலையே. டேய் பிரேக் முடிஞ்சு அதுக்கப்புறம் பெல் அடிச்சா கருணாகர போன் எடுத்து பேச விட மாட்டான்டா. பெல் அடிக்கிற வரைக்கும் பொறுத்து பார்க்கலானே. அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் போன் பேசலாம் கருணாக விடவே மாட்டான், பிரச்சனை தான் பண்ணுவான். சொல்லி வாய மூடல, எதிரிலேயே வந்து நிக்கிறான் பாரு. ஐயோ, ஏன் போனதே அடிக்குது? அக்காவாதே இருக்கும். சரி, அவர்கிட்ட பேசும் வா. சார், ஆனந்திக்கு இப்போ ஒரு எமர்ஜென்சி கால் பேசணும் சார். மேடம், ரூல்ஸ் எல்லாம் வேலைக்காரங்களுக்கு தான் மேடம், உங்களுக்கு இல்ல மேடம். நீங்க தான் வேலைக்காரங்க இல்லையே, தாராளமா நீங்க போய் கால் பேசலாம் மேடம். ஏய் சார், கூட்டு போங்க சார், போங்க. ஆனந்தி, நீங்க போய் பேசுங்க. ஏய் நீங்க நில்லு, நீ எங்க போற? நீங்க எல்லாம் வேலைக்காரங்க தான், போங்க. போடா, போய் வேலைய பாருங்க, போங்க. யாரு கால் பண்றா? அன்பு, அக்காதே கூப்பிடுறா. இங்க எடுத்து பேசாத, வா வெளியே போய் பேசிக்கலாம். வா. அக்கா சொல்லுக்கா. ஆனந்தி, அந்த சேகர் பையன்கிட்ட இப்பதான் சிட்டும் சுருளியும் விசாரிச்சுட்டு வந்தாங்க. நீ சிட்டு கிட்ட பேசு, நான் அவகிட்ட கொடுக்குறேன். இந்த பேசு. ஹலோ ஆனந்தி. சிட்டு, என்ன புள்ள சொல்றாங்க இவங்க? மகேஸ்வரும் வார்டன் மேடமும் ஊருக்கு வந்தாங்களாம். அப்பா அம்மா கிட்ட உன்னை பொண்ணு கேட்டாங்களாம். என்ன சொல்ற? வார்டன் மேடமும் வீட்டுக்கு வந்தாங்களா? அப்படிதான் ஆனந்தி அந்த சேகர் சொன்னா. சுயம்பு அந்த சேகரோட வந்து உன்னை பொண்ணு கேட்டு பிரச்சனை பண்ணிருக்கான். அப்பா அந்த கோவத்துல மகேஷ் தம்பி தான் இந்த வீட்டு மாப்பிள்ளன்னு வாக்கு கொடுத்திருக்காராம். ஏய், ஒரு நிமிஷம் போன கொடு. ஆனந்தி, நீ மகேஷ் சாரை தான் கட்டிக்கிற போறியா? ஏய் குடுற போன. ஆனந்தி, இம்புட்டு நடந்திருக்கு, உனக்கும் தகவல் சொல்லல, எனக்கும் எதுவுமே சொல்லல. அப்பா அம்மா என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. எனக்காக நீ இன்னொன்னு செய்வியா? சொல்லுடி. அவங்களா சொல்ற வரைக்கும் உனக்கும் சிட்டுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி அப்பா அம்மா கிட்ட காட்டிக்கிடாதீங்க. ஏண்டி? ஏன் ஏதுன்னு எதுவும் கேட்காம இது மட்டும் செய்க்கா. நான் போற எல்லாத்தையும் சொல்றேன். சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத புள்ள. உன் விருப்பத்தை மீறி இங்க எதுவும் தப்பா நடந்துராது, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, நான் போறவ கூப்பிடுறேன். சரி வாங்கடா. ஆனந்தி, இந்த பிரச்சனைக்குள்ள வார்டன் எப்படி வந்தாங்க? அதுதே எனக்கும் ஒன்னும் புரியல அன்பு. என்கிட்ட இருந்து இம்புட்டு பெரிய விஷயத்தை மறைக்க அப்பா அம்மா வார்டன் மேடம் 3 பேருக்கும் எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல. வார்டன் மேடம் எனக்கே தெரியாம என் வீட்டுக்கு போய் என்னைய பொண்ணு கேட்டிருக்காங்க. அதை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவங்க என்கிட்ட இப்ப வரைக்கும் சொல்லல. என்னைய சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அன்பு. ஆனந்தி, நீ அழாத. இங்க பாரு, என்ன நடந்தாலும் உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நீ நம்பிக்கையா இரு. அன்பு, நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க என்னைய தப்பா நினைக்க கூடாது. சொல்லு ஆனந்தி. உங்களை நானும் என்னைய நீங்களும்
எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுத்துட கூடாது. ஒருத்தர் இன்னொருத்தரோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும்னு கோயில்ல வச்சு சத்தியம் பண்ணிக்கிட்டோம்ல. ஏன் மகேஷ் சார் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொல்றியேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சூழ்நிலை கையை மீறி போயிருச்சு அன்பு. இதுக்கு மேலேயும் நாம சும்மா இருந்தா யாரெல்லாம் நாம இழந்துட கூடாதுன்னு பயந்தோமோ அவங்க எல்லாரையும் இழக்கிற நிலைமைக்கு போயிருவோம். இப்பவே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. அன்னைக்கு என்கிட்ட மகேஷ் சார வார்டன் மேடமும் வெளியூருக்கு போறேன்னு சொல்லும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும். அன்னைக்குதான் என் வீட்டுக்கு போய் அவங்க பேசிருக்கணும். வார்டன் மேடத்தை கூப்பிட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு நாம உண்மையை சொல்லிருவோம். அவங்க மகேஷ் சாருக்கு இத சொல்லி புரிய வைக்கட்டும். சரி, இப்பவே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லு. சொல்லு ஆனந்தி. மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு ஆனந்தி. அது போன்ல பேசுற விஷயம் இல்ல, நேர்ல பேசுற விஷயம். அப்படி என்ன விஷயம்? நீங்க மகேஷ் சாரோட என் வீட்டுக்கு போய் என்னைய பொண்ணு கேட்டீல, அந்த விஷயம். எனக்கு உங்ககிட்ட நேர்ல பேசணும். நீங்க எங்க இருக்கீங்க? ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். ஹாஸ்டல்ல இத பத்தி பேச முடியாது. நான் ஒரு இடம் சொல்றேன், நீங்க அங்க வாங்க. சரி, வரேன். நான் உங்க மேல எம்புட்டு நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா நீங்க எனக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எம்புட்டு பிரச்சனை நடந்து போறவும் நான் இது வரைக்கும் மகேஷ் சாரை பத்தி என் வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டதும் இல்ல. உங்ககிட்ட நான் மகேஷ் சார் மேல என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கிறேன்னு நான் சொல்ல காரணம், நீங்க என்னைய புரிஞ்சுப்பிய, எனக்கு பக்கபலமா இருப்பியனதே. ஆனா எல்லாம் தெரிஞ்ச நீங்களே மகேஷ் சாரை கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்டிருக்கீங்கிறத என்னால ஏத்துக்கிறவே முடியல. ஏன் இப்படி பண்ணியேன்னு விளங்கிக்கிறவே